ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜன்னலக்கா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நெய் சுக்கா ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டான இந்த ரெசிபியை நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. சட்டி ஹீட் ஆனதும் 30 ml நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சம அளவில் இஞ்சியும் பூண்டு சம அளவில் எடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டுங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதும் 3/4 கிலோ கோழிக்கறியை வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சப்பொடி சேர்த்து கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு நல்லா அந்த நெய்யிலையும் இஞ்சி பூண்டுலையும் மிக்ஸ் ஆகி வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா சிக்கன்லேருந்து, அந்த ஸ்டேஜில் 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், உங்கள் வீட்டு பொடி வந்து காரமாக இருக்குன்னா பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்ல கலரும் இருக்கும், காரம் இருக்காது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் வந்து தனி மல்லித்தூள், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு, டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணியிலே தான் இது வேகணும், அதனால் மூடி வச்சுருங்க. அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிண்டுறதுக்கு இதாக இல்லை, எசவா இல்லை, அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து நல்லா சுருள இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள், தண்ணி இல்லாமல். இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் அரைச்ச சுக்கா மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே அதில் நம்ம விட்டுருக்க நெய் பூரா பார்த்திங்கன்னா அப்படி தனியாக அழகாக பிரிஞ்சு வந்துடுங்க. அதுதான் கரெக்டான பக்குவம். சிக்கனில் வந்து நீங்கள் தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. மீடியம் லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் போட்டு அதில் சிக்கன்லேருந்து வெளியில் வரக்கூடிய தண்ணியிலேயே தான் நீங்கள் வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், இப்போ நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இனி அவ்வளோதாங்க. கடைசியாக கருவேப்பிலையை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் நெய் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சுக்கா பொடி வந்து எப்படி அரைச்சிருக்கோன்னு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் அரைச்சி நல்லா டேஸ்டியாக நீங்களும் செஞ்சு கொடுங்க. எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.